அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மரணத்தை விட மரணத்தை பத்தின கதைகள் ரொம்பவே கொடுமையானது. பல மரண கதைகளுக்கு சாட்சியா மாறி இருக்கு கரூர். கரூர்ல அந்த துயரம் நடந்த இடத்தை பார்க்கும்போதே அந்த இடம் அந்த நேரத்துல எவ்வளவு அல்லோகலப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர முடிஞ்சது. அதே மாதிரி அரசு மருத்துவமனையில பிணவரையில உயிரற்ற சடலங்களும் கண்ணீரும் அழுகையுமா தான் இருந்தது. மகனை இழந்தவங்க, அம்மாவை இழந்தவங்க, குழந்தைங்களை இழந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாரபட்சமும் இல்லாம பல பேருடைய கண்ணீரால கரூர் அரசு மருத்துவமனையுடைய பிணவரை நிறைஞ்சிருந்தது. கரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஏமூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனோம். அங்கதான் தன் வாழ்க்கையினுடைய பெரிய துயர இந்த சம்பவத்தால் அனுபவிச்ச ஒருத்தரை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் பேர் சக்திவேல். டாஸ்மாக்ல சூப்பர்வைசரா இருக்கிறார். அவருடைய மனைவியும் 14 வயது குழந்தையும் இந்த துயரத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டோம். நீ தான் எங்களை கூட்டு போக மாட்ற, நாங்களாவது போய் விஜயை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க. சரி, அவங்களோட நிறைய ஆசையை நம்மளால நிறைவேற்றி வைக்க முடியல, இந்த சின்ன ஆசையை அவங்களாவது நிறைவேற்றிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள போக சொன்னேன். நிறையா விஷயங்களில் அவங்கள தடுத்துருக்கோம், இந்த விஷயத்தில் தடுக்க வேணான்னு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அவராலையும் அழுகையை கட்டுப்படுத்த முடியல, நம்மளாலையும் அங்கே உட்கார்றதுக்கு அவ்வளவு சங்கடமாக இருந்தது. அவங்க அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பத்திரமா வந்துடுவீங்களா, இல்லைனா கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நாங்கள் விஜயை பார்த்துட்டு வந்துடுறோம், பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்கள என்னால் ரீச் பண்ணவே முடியல. கூட்டம் அதிகமாக இருந்ததால் அங்கே சிக்னல் ப்ராப்ளம் ஆகிருக்கும் போல். ஃபோன் பண்ணேன், எடுக்கல, கட்டாய் போச்சு அந்த டாப். அங்கே தான் கும்பலாக இருக்கவங்களாம் எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் மறுபடியும் பேசினாங்க, விட்டு கேட்டுது. அப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க, விட்டு கேட்டுது. வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டேன், பார்க்கவே இல்லை. நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன். வேற ஒருத்தங்க ஃபோனை எடுத்தாங்க. அளவு நாங்கள் என்ன பெரிய குரல் மாதிரி இல்லையே, வேற குரல் மாதிரி இருக்குது. நீங்கள் யாருங்க அப்படின்னா, நீங்கள் யாருங்க பேசுறது? நாங்கள் ஹஸ்பண்ட் பேசுகிறேங்க அப்படின்னு. அவங்க இதுக்கு நான் போலீஸ்காரங்க பேசுகிறேங்க. சரி, இந்த ஃபோன் கீழே கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் இன்ன இடத்துல இருக்கேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானும் அங்கே போனேன். அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவங்க இல்லை நான் கரூர் வந்துட்டேன்னாங்க. நான் கரூருக்கும் போனேன். அங்கே போயிட்டு என் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல, ஃபோன் கீழே கிடந்ததுன்றது மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க 2 பேர் ஃபோட்டோவை காட்டி கேட்டப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எதுக்கும் கரூர் ஜிஹெச்சுக்கு போய் பாருங்க அப்படின்னு. ஜிஹெச் வந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும் வீட்டுக்கு. அவர் சொல்லும்போதே எனக்கு ஒரு விஷயம் உறுத்துச்சு, ஏதோ தப்பாக நடந்துருச்சு அப்படிங்கிறது. சரின்னு நான் அங்கே போனேன். ஆனால் என் பொண்ணு இருந்தது மார்ச்சுவரியில். சரி, என் மனைவியாவது உயிர் பொழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் போய் தேடி பார்த்தப்போ அவங்களும் உயிரிழந்திருந்தாங்க. இதில் ரொம்ப துயரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சக்திவேலுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை, 2 பெண் குழந்தைங்க இருந்திருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2022 அவருடைய இளைய மகள் 9 வயசுல உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருக்கிறாங்க. மனைவியும் மூத்த மகளும் மட்டும்தான் அவருக்கு இருந்த சூழல்ல இந்த துயரம் அவரை யாருமே இல்லாத ஒரு ஆளாக மாற்றி வச்சிருக்கு. அவருடைய உறவினர்கள் அவரை சாப்பிட சொன்னப்போ, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க, கஞ்சியாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் கொண்டு கொடுத்தப்போ, நானும் என் கூட இன்னொரு மூத்த ஊடகவியலாளர் ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து நடந்துருச்சுன்னு குடிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ, இனிமே நான் யாருக்காக சாப்பிடணும் அப்படின்னு கேட்ட அந்த கேள்விக்கு நம்மக்கிட்டேயும் பதில் இல்லை, வேறு யாருக்கிட்டையாவது பதில் இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. இது ஒரு குடும்பத்தோட சோக கதை. இந்த மாதிரி நிறைய கதைகள் கரூர் முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தது. நிறைய பேருக்கு அந்த கதைகளை சொல்கிறதுக்கே தெம்பில்லை. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தெம்பில்லை அப்படின்றத தாண்டி நமக்கும் அதை கேட்குறதுக்கான மனசும் அங்கே இல்லை. இனி இப்படி ஒரு துயரம் யாருக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சமூகமாக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கரூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் நிர்மல்ராஜுடன் ஜெயிலானி. லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்னு ஒரு இதில் அவங்க ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மை லைஃப் ஸ்டைல்னு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது, அதில் அவங்க ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மை லைஃப் ஸ்டைல் லிமிடெட் கம்யூனிட்டி அங்கே மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம்.
ஒரு 4:45 இருக்கும் ஃபோன் பண்ணேன், எடுக்கல. கட்டாய் போச்சு அந்த டாப். அங்கே தான் கும்பலாக இருக்கவங்களாம் எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் மறுபடியும் பேசினாங்க, விட்டு கேட்டுது. அப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க, விட்டு கேட்டுது. வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டேன், பார்க்கவே இல்லை. வாய்ஸ் மெசேஜ் போட்டதில் நான் வந்துடுறாங்கம்மா, அந்த வந்துட்டார் விஜய் வந்துடுவாங்க பார்த்துட்டு. நான் போட்டு விட்டது வந்து கும்பலாக இருக்குது, ரொம்ப கும்பல் வந்துட்டுருக்கு, நீ வந்துரு பாப்பா கூப்பிட்டு வந்துரு, நான் எதிர்பார்க்காத விஜயெல்லாம் பார்க்குறது எதிர்பார்க்காத நான் வந்துரு அப்படின்ட்டேன். ஆனால் அது பார்க்கல. அதுக்கப்புறம் செல் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் போட்ட மெசேஜ் அவங்க பார்க்கலையா? நான் போட்ட மெசேஜ் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 7:30 மணிக்கு மறுபடியும் கூப்பிட்டேன், ரிங்கு போகுது, 2-3 ரிங்கு போகுது, ஆனால் எடுக்கல. அப்புறம் 4வது ரிங்குக்கு தான் எடுத்தாங்க. எடுத்து அளவு நாங்கள் என்ன பிரியா குரல் மாதிரி இல்லையே, வேற பொருள் மாதிரி இருக்குது, நீங்கள் யாருங்க அப்படின்னா, நீங்கள் யாருங்க பேசுறது? நான் அவருக்கு ஹஸ்பண்ட் பேசுகிறேங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு நான் போலீஸ்காரமாக பேசுகிறேங்க. சரி வேணா உங்களுக்கு எப்படி செல்லுங்க சொல்லுங்க. இல்லை கீழே கிடந்தது எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க, நீங்கள் நான் முனிப்பு கோயில்கிட்ட இருக்கிறேன் வந்து வாங்கிக்கலாங்க. சரிட்டு முனிப்பு கோயிலுக்கு போயிட்டேன். அப்புறம் அவங்க வந்து மறுபடியும் கரூர் வந்துட்டாங்க. மறுபடியும் கூப்பிட்டு கேட்டேன், அப்போ கரூர் வந்துட்டேன், என்னப்பா என்ன மேடம் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இல்லைப்பா எதுக்கும் போய் அமராவதி ஆஸ்திரேலியா போய் பார்ப்பா அப்படின்னா, அமராவதி ஆஸ்திரேலியா பார்க்கும்போது இல்லை இவங்க இல்லை, என் பொண்ணுக்கு இன்னொருத்தர் அடையாளம் சொன்னாங்க, உங்கள் பொண்ணு ஸ்பாட்லேயே வந்துருச்சுன்னு சொல்லல, ஆனால் ஜிஹெச்சில் சேர்த்துருக்குது போய் பாருங்கண்ணே. ஆனால் அங்கே பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து ஸ்பாட்லேயே இருந்துச்சு. ஜிஹெச் வந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்குது. என் வீட்டுக்காரமா 9 மணி 2 பேரும் பார்க்கவே வாழ்க்கையே எதுக்கு வாழ்றதே தெரியல. அந்த நிலைமை கார் ஒன்று எதை குறை சொல்றேன். போயிட்டாங்க. சரி இருந்து எதுக்குமே பர்மிஷன் கேட்டு கொடுக்கலையே, ஒரு ரசிகரா இருக்குன்ட்டு கேட்குறாங்களே அப்படின்ட்டு விஜய் கூட பார்க்க விட முடியாது. அட்வைஸ் எல்லாம் பண்ணி இப்படிதான் வழிமுறையெல்லாம் சொல்லி தட்டு சொல்றது. அதே மாதிரி யாருமே இல்லை. இது அந்த அரவக்குச்சி தாண்டிட்டு மதுரை போகிறேன். அப்படிதான் உடனே வீட்டுக்காரமா பயணி போடலாம் நான் வந்தாரலாம் அப்படின்னு. நான் செல்லு நைட் நான் என் கையில் இல்லை நல்லா வச்சுருந்தாங்க, அதனால் பேசணும். அது நான் இங்கேயே நான் இறங்கியிருப்பேன், கருவலி இறங்கியிருப்பேன். யார் நினைச்சது அப்புறம் முல்லையரசு வந்து சொன்னாப்ல, இது வந்து சத்தியோட இது மூலமா அண்ணா அப்படின்னா உங்ககிட்ட எப்போ நான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க? நைட்டு 3:30 மணிக்கெல்லாம். ஹலோ,
இங்கே உள்ள உட்காந்துருக்கலாம். பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.